அனைவருக்கும் வணக்கம். கரூரில் தாவேகா தலைவர் அவர்கள் நடத்திய கூட்டத்தில் 41 நபர்கள் இறந்ததாக தகவல்கள் கிடைச்சிருக்கு. ஆனால் இந்த தகவலில் நிறைய முரண்பாடுகளும் இருக்குது. இந்த சம்பவம் ஏற்பட்ட இடத்துலையும் நிறைய விதமான மாற்று கருத்துகளும் இருந்துட்டு தான் இருக்குது. இந்த சமயத்தில் தாவேகா தலைவர் விஜய் அவர்களுடைய சார்பாக அவருடைய வழக்கறிஞர் வழக்கு தாக்கல் செஞ்சுருக்கிறாங்க. அதில் மிக முக்கியமான 3 கோரிக்கைகளோட தாக்கல் செஞ்சுருக்காங்க. முதல் விஷயம், இந்த வழக்கை பொறுத்து காவல்துறையினர் தான் சரியான முறையில் செயல்படலை. அதனால் அவங்களே இந்த வழக்கை விசாரித்தாங்கன்னா உண்மை வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு. அப்படிங்கிற காரணத்தினால இதை சிபிஐக்கு மாற்றணும் அப்படிங்கிறது தான் முதல் கோரிக்கையாக வச்சுருக்காங்க. 2வது கோரிக்கையாக அவங்க வச்சது, அந்த சம்பவம் நடைபெற்ற இடத்துல சிசிடிவி பதிவுகள் ஏதேனும் இருந்தால் அதை பாதுகாப்பாக வச்சுக்கணும். அது சாட்சிகளை கலைக்கிறதுக்கு பல விதமான முயற்சிகள் இருந்துட்டு தான் இருக்குது. அதை தடுக்கிறதுக்காக உடனடியாக மேஜிஸ்ட்ரேட் நீதிபதி நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி 2வது கோரிக்கையை வச்சுருக்காங்க. 3வது விஷயம் என்னென்னா, ஒரு நபர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்கள போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவாங்க. ஸோ போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது அது எந்த காரணத்தினால அவங்க இறந்தாங்க அப்படிங்கிற தகவல் தெளிவாக கிடச்சிரும். அது மட்டும் இல்லாமல் இன்குவஸ்ட் ரிப்போர்ட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த இறந்த நபரை யாருடைய அவங்க உறவினரோ அவங்க மூலயமா அடையாளம் காண பண்ணணும். இதுதான் ப்ரொசீஜர். இந்த ப்ரொசீஜரை கண்டிப்பாக இரவு நேரங்களில் நடத்தக்கூடாது. இதுதான் சட்டம் சொல்லுது. ஆனால் இந்த வழக்கை பொறுத்து இரவு நேரங்கள்லேயே அவங்க இந்த மாதிரியான இன்குவஸ்ட் ரிப்போர்ட்டை பெற்றிருக்கிறதாவும் 41 நபர்களும் அந்த சம்பவத்தில் தான் இறந்து போனாங்க அப்படிங்கிறதுக்கான எந்த விதமான சாட்சியமும் இல்லை அப்படின்னு சொல்லியும், இதற்கு முறையான விசாரணை நடைபெறணும் அப்படின்னும், பாதிக்கப்பட்ட மக்களை நேரடியாக தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் சென்று பார்ப்பதற்கு பாதுகாப்பு வழங்கணும் அப்படின்னு சொல்லியும் இப்பொழுது வழக்கு தாக்கல் செஞ்சுருக்கிறாங்க. இது நேற்றே பண்ணியிருக்காங்க. இந்த வழக்கு இன்று விசாரணை வரும் அப்படின்ற தகவல் கிடச்சிது. ஆனால் நீதிபதி அவர்கள் என்ன தெரிவிச்சிருந்தாருன்னா, ரெஜிஸ்டர்லேருந்து ப்ராப்பரான நோட்டிஃபிகேஷன், ஜுடிஷியல் நோட்டிஃபிகேஷன் எங்ககிட்ட வரலை, அதனால் இப்போ இந்த வழக்கை விசாரிக்க முடியாது அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. உடனடியாக நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா உடனடியாக விசாரிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாளை இல்லைனா வெள்ளிக்கிழமைக்குள்ளே அது வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதன் பிறகு விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் அப்படின்னும் தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த வழக்கை 1 மேன் கமிட்டி மூலயமா விசாரணை நடத்துகிறதாகவும் அதுக்கு ஒரு ரிட்டையர்டு ஜட்ஜ் நியமிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுது. ஆனால் அந்த ரிட்டையர்டு ஜட்ஜ் அந்த பாதிக்கப்பட்ட நபர்களை நேரடியாக சென்று விசாரிக்க மட்டும்தான் முடியுமே தவிர இந்த வழக்கை இன்வெஸ்டிகேட் பண்ண அதிகாரம் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை.